நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு கணவன், மனைவி 2 பேத்துக்கும் ஒரு ஆண் குழந்தை பொறக்குது. 2 பேத்துக்குள்ளார சண்டை. கணவன் எங்க அப்பன் பேர வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மனைவி எங்க அப்பா பேர வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 பேத்துக்குள்ளார சண்டை நடக்குது. எதிர் வீட்டுக்காரர் ஒருத்தர் இத பார்த்துட்டு வந்து கேட்குறாரு. "என்னப்பா சண்டை?" அப்படின்னும்போது விலாவாரியா சொல்றாங்க. அப்ப கணவனுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க. முத்து அப்படின்னு சொல்றாங்க. மனைவியுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க. மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பஞ்சாயத்து பண்ண வந்த நபர், "நான் ஒரு பேர் சொல்றேன். அத நீங்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து கிருஷ்ணமூர்த்தின்னு பேர வைங்க அப்படின்னு சொல்றாரு. வச்சுட்டு போயிர்றாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் யோசனை பண்றாங்க. கணவன், மனைவி. நம்ம அப்பா பேரு முத்து, அவங்க அப்பா பேரு மூர்த்தி. இடையில இந்த கிருஷ்ணன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பஞ்சாயத்து பண்ணவர கூப்பிட்டு கேட்குறாங்க. "என்னப்பா இந்த கிருஷ்ணன் இடையில வந்திருக்காரு?" அப்படின்னு கேட்டா, "எங்க அப்பா பேரு. நீங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு தான் 3 அப்பா பேரும் சேர்த்து வச்சுட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. நம்ம வீட்டு பிரச்சனைய நாம தீர்க்காம, மத்தவங்கள நாட்டாம பண்ண இடையில விட்டா, இந்த மாரி புதுவிதமான பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிட்டு போவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரச்சனைய நாம தான் சரி செய்யணும். அப்பதான் நமக்கு நன்மை உண்டாகும் அப்படின்றதையும் இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸ்ல இன்னைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் மைவி த்ரெட்ஸோட எம்டி என்ன சொல்லுவார்? புதிய அப்டேட் அப்படின்ற மாரியான கேள்வி தான் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கு. நெறைய இப்ப அப்டேஷன்லாம் வரப்போகுது அப்படின்ற மாரி நம்ம WhatsAppல நெறைய மெசேஜ்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தினம் தினம். அதில வரக்கூடிய அந்த மெசேஜ் எல்லாம் மக்களுக்கு எதெல்லாம் ஏற்புடையதா இருக்கும், எதெல்லாம் ஏற்புடையதா இருக்காது, அப்படின்ற மாரியான சில கருத்து கணிப்புகள்லாம் எம்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் கலந்து பேசி, எல்லாரும் ஏற்கும் வகையில, எல்லாருக்கும் பயன் தரும் வகையில ஒரு அப்டேட்ட கூடிய விரைவில குடுப்பார் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, போன வாரம் யாரெல்லாம் ஓஎம் உறுப்பினர்களா இருந்தீங்களோ, அவங்க வித்ட்ரா போட்டவங்க எல்லாத்துக்கும் பேமெண்ட் நேத்து வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கும் நெறைய நபர்களுக்கு வரும். ஈவினிங்குள்ளார எல்லாருக்கும் கண்டிப்பா வந்துரும். அது வந்துருச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சா போதும். வெளியில இருக்கக்கூடிய சில நபர்கள் மைவி த்ரெட்ஸ்ல பேமெண்ட் வரல அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நமக்கு வந்துச்சா வரலையான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு தெரிஞ்சா போதும். உங்களுக்கு வந்திருந்தா போதுமானது. அதே மாரி பிஎம் உறுப்பினர்கள் ரூ. 7 ரெகுலரா விளம்பரம் பார்த்து பணம் வாங்கக்கூடிய அந்த நபர்கள், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8/6/2024 நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்க வித்ட்ரா போடலாம். போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார பேமெண்ட் வரும் அப்படின்ற மாரி சொல்லப்பட்டிருக்கு. போன வாரம் நான் ஓஎம் உறுப்பினர்கள் போட மறந்துட்டேன் சார் வித்ட்ராவல். அதனால நான் இந்த வாரம் போடலாமான்னா, தாராளமா போடலாம். இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் ஓஎம், பிஎம் உறுப்பினர்கள் அனைவரும் கண்டிப்பா வித்ட்ரா போடலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார உங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கு உண்டான அந்த வித்ட்ராவல் தேதி எப்போ வரும் அப்படின்றத எம்டி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அத நம்ப பல வீடியோவுல சொல்லிட்டோம். அவங்களும் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி குடுத்துட்டாங்க. அதுக்குண்டான வேலைகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நேத்து பார்த்தீங்கன்னா, மதியம் பக்கத்தில கொஞ்சம் நபர்களுக்கு இந்த ஓடிபி வராம இருக்கிறது கொஞ்சம் இஷ்யூவா இருந்தது. பிஎம் உறுப்பினர்கள் வித்ட்ராவல் போடும்போது ஓடிபி வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஓடிபி வரக்கூடிய அந்த பிரச்சனை நேத்து ஈவினிங் ஒரு 6 மணி வாக்குலயே சரியாயிருச்சு. இப்ப எல்லாமே சரியான முறையில ஓடிபி வந்துகிட்டு இருக்குது. அதனால யாரெல்லாம் வித்ட்ரா போட எலிஜிபிள் ஆகி இருக்கீங்களோ, பிஎம் உறுப்பினர்கள் அவங்க அனைவரும் இன்று மறக்காம வித்ட்ராவல் போட்டுருங்க அப்படின்றதையும் இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். அதே மாரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 12% ஜிஎஸ்டி ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து தான் 6% ஜிஎஸ்டி சேர்த்து 18% கூடும் அப்படின்ற மாரியும் சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நெறைய நபர்கள் இந்த பான் கார்டு அப்டேட் பண்ணும்போது தெரியாத தனமா நான் வந்து ஆதார் கார்ட வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன் சார். அத எப்படி சார் நான் சரி பண்றது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நெறைய நபர்கள் உங்களுடைய அறியாமைன்னு சொல்றதா, இல்ல தெரியாமைன்னு சொல்றதா, இல்ல ஆர்வக் கோளாறுன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வகையில ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிட்டீங்க. நெறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அத ஏதாச்சும் நிறுவனம்
ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக அப்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுக்குறாங்களா, இல்லை அதை நம்ம ஜோனல் ஆஃபீஸில் தான் போய் சரி பண்ணிக்கணுமா அப்படின்றது தெரியல. அது எம்டி அவர்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் சரியாக போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேஒய்சி அப்டேட் ஆகிட்டுருக்குது. 90% மக்களுக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தப்பாக போட்டவங்க, வெரிஃபைடு ஆகாதவங்களாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக நிறுவனம் கொடுப்பாங்க. எல்லாருமே கேஒய்சி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். தவறுதல் இருக்கும் பொழுது அதை எந்த மாதிரியான முறையில் சரி செய்யலாம் அப்படின்றதுக்கான விவரங்களை கண்டிப்பாக சொல்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் எல்லாருமே ஸ்டோரில் போய் பொருள் வாங்கக்கூடிய சூழல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு நபர் என்கிட்ட ஃபோன் பண்ணி வாதம் பண்ணார். ஸோ கட்டாயம் போய் வாங்கணுமா, இல்லை நிறுவனம் என்ன விதிமுறைகள் கொடுக்குதோ அதன் அடிப்படையில் போய் வாங்கணுமா அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது. எம்டி அவர்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் இன்று ஒரு தகவலில் சொன்ன மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம ஒரு கொஷின் கேட்டோன்னா, நம்ம இருக்கிற பிரச்சனையோட எக்ஸ்ட்ரா 2 பிரச்சனையை சொல்லி அவங்கள மேலும் நிறையா குழப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது மைவி த்ரெட்ஸில். நம்ம ஏதாவது ஒரு சந்தேகத்துக்காக நம்மளுடைய அப்லைனையோ அல்லது டவுன்லைனையோ அல்லது வேறு ஒரு மற்ற டீம் லீடரே நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அவர் எக்ஸ்ட்ரா 2 பிட்டை போடுவார். இதெல்லாம் இப்படியெல்லாம் வரப்போதாம், இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்களை கூட குழப்பக்கூடிய ஒரு நிலை வந்து மைவி த்ரெட்ஸில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் உங்கள் முடிவை நீங்கள் தான் சரியாக எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க மைவி த்ரெட்ஸில், நீங்கள் தான் ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதனால் எம்டி அவர்கள் வந்து என்ன அப்டேட் கொடுக்குறாரு அப்படின்ற வரைக்கும் நம்மளுடைய மனக்குழப்பத்தை நமக்குள்ளே வச்சுக்குவோம். அவர் வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நமக்கு உண்டான சந்தேகங்கள், அதுக்குண்டான விளக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இறுதியாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய க்ரௌன் மெம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய இக்கட்டான சூழலில் அப்டேட் ஆகிருக்கோம். பட் முதல்ல எங்களுக்கு இந்த பேமெண்ட்டை கொடுத்துருந்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓஎம், பிஎம் உறுப்பினர்களுக்கு முதல்ல கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில மனக்குமுறல்லாம் இருக்குது. நம்மளுடைய எல்லா மனக்குமுறல்களும் கண்டிப்பாக நிறுவனத்திடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுள்ளது. அதுக்கு முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா, அத்தாரிட்டி உறுப்பினர், ஸ்டோர் உறுப்பினர்கள், டைரக்டர்கள் எல்லாமே டெய்லி மீட்டிங் நடத்துகிறாங்க. அதில் நிறைய நபர்கள் கலந்துக்கிறீங்க. அதில் உங்களுடைய குறைகளெல்லாம் சொல்கிறீங்க. அது எல்லாமே எம்டி சார் அவர்களுக்கு போகுது. இந்த மாதிரிலாம் இருக்குது சார், இந்த கூகுள் மீட்டில் இப்படி கேட்குறாங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த புதிய அப்டேட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தால் பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில மக்கள் ஏற்றுக்கொள்ளாதவாறு சில இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்ற எல்லா தகவலையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதனால் நம்மளுடைய எல்லா நபர்களுடைய கேள்விகளையும் ஏற்று அதை பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டை கொடுப்பார் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம். பேமெண்ட் வரவும் ஆரம்பிச்சிச்சு, போட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 4-5 நாட்களில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான சந்தேகம் எது என்ன அப்படின்றதை கேட்டு சரி செய்யலாம் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.